வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். உதயநிதி அவர்கள் பேச்சால் பரபரப்பு. அதாவது தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் நடிகை த்ரிஷா குறித்து பேசியதாக வெளியான கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் த்ரிஷா ரசிகர்கள் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. இந்த போஸ்டர் விவகாரம் தான் தற்போது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்னதான் அந்த போஸ்டரில் கூறப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு போராட்ட நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நடிகை த்ரிஷாவின் பெயர் தொடர்பாக அவர் பேசியதாக கூறப்படும் கருத்து சமூக வலைதளங்களில் வேகமாகவே பரவிட்டு வருது. அந்த பேச்சுக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் வந்திருக்குது. குறிப்பாக பெண்களின் பெயரை பயன்படுத்தி நகைச்சுவை என்ற பெயரில் இரட்டை அர்த்தம் கொண்ட கருத்துக்களை பொதுவெளியில் பேசக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரம் மதுரையிலும் எதிரொலிச்சிருக்குது. மதுரை மாவட்ட த்ரிஷா நற்பணி மன்றத்தினர் சார்பில் நகரின் பல்வேறு பகுதிகளில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த போஸ்டரில் பெண்களின் பெயரை பயன்படுத்தி நகைச்சுவை என்ற பெயரில் இரட்டை அர்த்தத்தில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்திருக்குது. மேலும் நடிகை த்ரிஷா குறித்து யார் தவறாக பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ரசிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பேச்சுகள் தொடர்ந்தால் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் போஸ்டர்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்ற வாசகமும் அந்த போஸ்டர்களில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது. இதனால் தற்போது இந்த போஸ்டர் விவகாரம் மதுரையில் மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் தொடங்கிய பேச்சு தொடர்பான சர்ச்சை தற்போது நடிகை த்ரிஷாவின் ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக கூறப்படும் கருத்தை சுற்றி தற்போது பல்வேறு விதமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அதனால் சமூக வலைதளங்களில் வெளியாகும் ஒவ்வொரு தகவலையும் உறுதி செய்யப்பட்ட செய்தியாக எடுத்துக்காம அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே நம்ம நம்புறது அவசியம். அதே நேரத்தில் மதுரையில் த்ரிஷா ரசிகர்கள் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் தற்போது இந்த விவகாரத்திற்கு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களை பற்றி பொதுவெளியில் பேசும்போது அரசியல் தலைவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும்? அதாவது நகைச்சுவை என்ற பெயரில் பேசப்படும் கருத்துக்களுக்கு எல்லை இருக்க வேண்டுமா என்ற கேள்விகளும் தற்போது சமூக வலைதளங்களில் விவாதமாகி வருகின்றன. ஒரு தரப்பினர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா அவர் பேசிய சூழலை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியான விவாதமும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதற்கிடையே த்ரிஷா ரசிகர்கள் தரப்பில் தற்போது போஸ்டர் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பது இந்த விவகாரத்தை மேலும் பரபரப்பாக்கியிருக்குது. மேலும் இந்த போஸ்டர் விவகாரம் தொடர்பாக எதிர்காலத்தில் ரசிகர்கள் சார்பில் ஏதேனும் போராட்டம் நடத்தப்படுமா அல்லது இந்த எதிர்ப்பு போஸ்டர்களுடன் முடிவுக்கு வருமா என்பதை பொறுத்து இருந்து தான் நம்ம எல்லாரும் பார்க்கணும். தற்போதைய நிலவரப்படி தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது, அதாவது அவருடைய கருத்து தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சை தற்போது மதுரையில் த்ரிஷா ரசிகர்கள் ஒட்டியுள்ளதாக கூறப்படும் கண்டன போஸ்டர்களால் மீண்டும் பேசு பொருளாகி வந்துட்டுருக்குது. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து அதிகாரப்பூர்வமான அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகும் போது மட்டுமே இந்த விவகாரத்தின் அடுத்த நிலை என்ன என்பது தெளிவாகும். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பொதுவெளியில் பெண்களை பற்றி பேசும்போது அரசியல் தலைவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுமா அல்லது இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பெரிதுபடுத்தப்படுகிறதா அப்படின்றத உங்கள் கருத்தில் அதாவது உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் மற்றும் தமிழகத்தின் பரபரப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஸ்டடி பஸ் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.